ஹலோ யூஸ் இந்த வீடியோவில் ஐஃபோனு, மேக்கு, ஐபேடு, அதாவது அந்த ஆப்பிள் டிவைஸஸ்குள்ளேயே வந்து ஒரு ஃபைலை, லார்ஜ் சைஸ் ஃபைலை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் இட்டு, ஜெண்டரு, அந்த மாதிரி எதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் இன்பில்டாக ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஆப்பிளோட ஒரு சர்வீஸு. ஸோ அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வந்து ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டுவாங்க. ரிசீவிங் ஆஃப், கான்டாக்ட்ஸ் ஒன்லி, எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரிசீவிங் ஆஃப் அப்படின்னா இப்போ அந்த ஏர்ட்ராப்புங்கிற அந்த இது ஆப்ஷனே வந்து ஆஃபில் இருக்குது. எவ்ரி ஒன் அப்படின்னா யார் யாரெல்லாம் ஆப்பிள் டிவைஸ் வந்து பக்கத்தில் நியராக யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் நேம் வந்து காட்டும். அதாவது இது வந்து எப்படின்னா லெஸ் தென் 10 மீட்டர்ஸ்குள்ளே ஒர்க் ஆகும். கான்டாக்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்கள் நேம் விசிபிள் ஆகும். லைக் அவங்க வந்து ஏர்ட்ராப் ஆன் பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் ஆன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் விசிபிள் ஆகும் உங்கள் கான்டாக்ட்ஸில் இருந்தாங்கன்னா. எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆப்பிள் டிவைஸஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மேக் லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்கள் ஃபோனோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு மேக்கில் எப்படி ஏர்ட்ராப் ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதில் ஃபைண்டர் போய்க்கோங்க. அந்த ஃபைண்டர்னு ஒரு விண்டோ, அது போயிட்டு மேலே ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸோ இங்கே அதே மாதிரி தான் மொபைலுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே லேப்டாப்புக்கும். ஓகே, ஸோ ஒய்ஃபை ஆன் பண்ணியாச்சு, ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு இங்கே. ஓகே, இங்கேயும் வந்து விசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அலோவ் மீ டு டிஸ்கவர் பை எவ்ரி ஒன், நோ ஒன், கான்டாக்ட்ஸ் ஒன்லிங்கிற மாதிரி. ஸோ ஃபோனுக்கு அப்ளிகபிள் ஆகிற அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே எவ்ரி ஒன் கொடுத்துருக்கேன். மொபைலில் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த இது வந்து ஒரு நியராக உள்ள ஒரு ஆப்பிள் டிவைஸோட நேம், அங்கேயே வந்து ஏர்ட்ராப் ஆன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஏர்ட்ராப் ஆன் ஆகிருக்கு. இப்போ வந்து மொபைல்லேருந்து அப்படியே ஒரு லார்ஜ் ஃபைலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொபைல்லேருந்து ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல், அதாவது ஒரு மீடியா ஃபைல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஆப்ஷன் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு யாரெல்லாம் இப்போ ஏர்ட்ராப் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸில் காட்டும் அதில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த டிவைஸ்க்கு ஷேர் பண்ணணும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெஸ்டினேஷன் டிவைஸ்க்கு ஒரு அலர்ட் வரும், இந்த இங்கே பாப்பப் வருதா. ஸோ இந்த மூவி ஃபைலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சோர்ஸ் டிவைஸ்லேருந்து. ஸோ இங்கே அக்செப்ட் நோவா, அக்செப்ட் அண்ட் ஓப்பன், டிக்ளைன் கேட்குது. அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டைமில் அந்த இங்கே ஒரு ப்ராக்ரஸ் பார் அப்படியே தெரியும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மொபைல்லேயும் அவங்க அப்படி தான் இருக்கும். அந்த ஏர்ட்ராப் டிவைஸ் நேமை சுற்றி ஒரு ப்ராக்ரஸ் பார் ரன்னிங்லேயே இருக்கும்.
ஒரு இன்ஃபோ மெசேஜ் இருக்கும் மொபைலில். அப்புறம் இங்கே சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக டவுன்லோட் லொக்கேஷனில் தான் சேவ் ஆகும்.